போன மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு சன்சினா. உங்களுக்கான அவார்டை ஸ்டேஜ்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கங்க. அண்ட் ஸ்ட்ரைக்ல புலி கார்த்திக், நான் ஸ்ட்ரைக்ல ரிக்கி. ரெண்டு ஓபனர்ஸ், தரமான ஓபனர்ஸ் இப்போ களத்துல டீம் ஐசிசிக்காக. முதல்ல ஒரு போடுறதுக்காக பிரவீன் டீம் எம்கே பிரதர்ஸ்க்காக நல்ல வேகப்பந்து வீச்சாளர், நல்ல ஒரு பேட்டிலா இருக்க போது இந்த 6 ஓவர் கொண்ட போட்டி. பால் நம்பர் 1. ஃபீல்டிங்க பார்க்கிறோம். லாங் ஆன்ல ஒரு ஃபீல்டர், லெக் சைட்ல ஒரு ஃபீல்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க இந்த பவர் பிளேல. முதல் பந்து ஸ்விட்ச் சீட்ல அண்ட் இட்ஸ் a மேக்ஸிமம். ஸ்விட்ச் சீட்ல முதல் பந்துல யார பதிவு பண்றாருங்க இங்க புலி கார்த்திக் டீம் ஐசிசிக்காக. போன மேட்சுடைய மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு சன்சினா. அந்த விருதை வழங்குவதற்காக அன்பு அண்ணன், பாசத்துக்குரிய அண்ணன் அடையார் கானா விக்கி அண்ணன் அவர்களை வருக வரவேற்கிறோம். Ball number 2. Wow, sweet seat collection. இதுவும் பவுண்டரி கிடைக்கும். and it's a 4. குயிக்கா 10 ரன் வந்துருச்சுங்க. புலி ஆன் ஃபயர். டீம் ஐசிசிக்காக குயிக்கா 10 ரன் கொண்டு வந்திருக்காரு முதல் 2 பந்துகள்ல. இந்த ஒரு ஸ்டார்டரா எதிர்பார்ப்பாங்க டீம் ஐசிசி. போன மேட்சுடைய மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு சன்சினா. அந்த விருதை வழங்குவதற்காக அன்பு அண்ணன் அடையார் கானா விக்கி அண்ணன் அவர்கள் அந்த விருதை வழங்குவார். சன்சினா அதை பெற்றுக் கொள்வார். 2 பந்துகள்ல 10 ரன் குயிக்கா. மூன்றாவது பந்து அண்ட் பேக்ல தெரிச்சுக்கிட்டு போது பவுண்டரிக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபீல்டர் வரட்டி போகிறார். அண்ட் அம்பையர் சிக்னல். Wait for the signal. It's a boundary. 4. குயிக்கா 14 ரன் பதிவு பண்ணிருக்காருங்க புலி கார்த்திக் டீம் ஐசிசி காக. 14 ரன் வந்திருக்கு. சன்சினா அவர்களுக்கு அன்பு அண்ணன், பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் அடையார் கானா விக்கி அண்ணன் அவர்கள் விருதை வழங்குவார் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு. மூன்று பந்துகள்ல 14 ரன் பதிவு பண்ணிருக்காங்க டீம் ஐசிசிக்காக புலி கார்த்திக். 4வது பந்து இட்ஸ் a quick one. இந்த பந்துக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தாரு நினைக்கிறேன் பிரவீன். தெளிவா போட்டிருக்காரு ஒரு டாட் பால். ஸ்விட்ச் திரும்பும் போது வேகமா குயிக்கரா அடிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க போலர்ஸ். அதை தெளிவா செஞ்சிருக்காரு. அந்த வகையில ஒரு டாட் பால். இட்ஸ் a quick one. அம்பையர் சிக்னல். கபில் கான ஒரு கால பாக்குறோம் போலர்ஸ் கிட்ட. இல்ல நாட் அவுட் சிக்னல். பேக் டு பேக் டாட் பால்ஸ். என்னதான் முதல் 3 பந்துகள்ல பவுண்டரிஸ் வந்தாலும் அடுத்த 2 பந்த குயிக்கரா போட்டு கம்பேக் கொடுக்கிறாருங்க இங்க பிரவீன் டீம் எம்கே பிரதர்ஸ்காக. ஒரு ஸ்விட்ச் ஹிட் பாயிண்ட்ஸ் ஃபீல்டர் இருக்காங்க. பவுண்டரிக்கு தேடிக்கிட்டு போறாங்க. அருமையான ஒரு ஃபீல்டிங், எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒரு சேவ். பட் இங்க குயிக்கா ஒரு டபுள் மாதிரி இருக்காங்க. டபுளோட இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. சோ தேங்க் யூ ஃபார் தி சிங்கிள் அம்பையர். சோ ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை 16. ஸ்ட்ரைட் கேமரா கொஞ்சம் இங்க ஸ்டேஜ் கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க. சோ முதல் ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை 16. பவர் பிளேல 16 ரன் குவிச்சிருக்காங்க டீம் ஐசிசி. செகண்ட் ஓவர் bowlingல டால் மேன் பிரசன்னா. சோ டால் மேன் பிரசன்னா டீம் எம்கே பிரதர்ஸ்காக. ஸ்ட்ரைக்ல ரிக்கி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு கிரிக்கெட்டர் இன் சென்னை கிரிக்கெட். சோ ரிக்கி ஸ்ட்ரைக்ல. சோ நல்லா இருக்க போதுங்க இந்த பேட்டில். சோ முதல் பந்து 2வது ஓவர். சோ லெக் சைடுல ஒரு ஃபீல்டர், லாங் ஆன்ல டீப்ல, சோ லாங் ஆஃப்ல ஒரு ஃபீல்டர் அண்ட் ஆஃப் திசையில ஒரு ஃபீல்டர். 4 ஃபீல்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஓவருடைய முதல் பந்து. ஸ்ட்ரைக்ல ரிக்கி டீம் ஐசிசிக்காக. பால் நம்பர் 1.
இட்ஸ் a quick one. So வேகம் லெந்த் எல்லாமே இருந்தது. அந்த வகையில ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாருங்க இங்க பிரசன்னா டீம் எம்கே பிரதர்ஸ்காக. So next match, so Dream 11 versus Sabari CC கான போட்டி. ஒரு குயிக்கான பின்னால இருக்கான ஃபீல்டர், பட் இட்ஸ் a not out signal. சோ ரெண்டு குயிக்கரை பார்க்கிறோம் இங்க பிரசன்னா போலிங்கல. சோ இந்த நேரத்தில் கேஜிகே விக்கி அண்ணன் கோயிலம்பாக்கம் கேஜிகே விக்கி அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். So கோவிலம்பாக்கம் கேஜிகே விக்கி அண்ணன் பாசத்துக்குரிய அண்ணன் அன்பு அண்ணன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். அடுத்த பந்து அம்பையர் சிக்னல், இட்ஸ் a white signal. எக்ஸ்ட்ராஸ் மூலமா ஒரு ஓட்டங்கள் வருது டீம் ஐசிசி. சோ லெந்த் கொஞ்சம் மேல இருந்தது. அந்த வகையில வைடா மாறி இருக்குங்க. So great battle பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்க ICC versus MK Brothers. And இங்க அப்பீல் பண்ணிருக்காங்க. It's a wicket. முதல் விக்கெட் எடுக்கிறாங்க டீம் MK Brothers. ரிக்கியோட விக்கெட். பிரசன்னா bowlingல குயிக்கரா போட்டாருங்க. எட்ஜி சவுண்ட் கேட்டுது. அந்த வகையில சூப்பர் கீப்பர் கேட்ச். நெக்ஸ்ட் பேட்டர், new batter for the team ICC. Left-hander Dangerman all-rounder for the team ICC காக இப்போ பலத்துல மனோஜ், all-rounder மனோஜ். இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, பென் ஸ்டோக்ஸ் மனோஜ். அருமையான ஆல்ரவுண்டர், தமிழ்நாடு ஃபுல்லா விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ரெட் பால் லைட் டென்னிஸ் எல்லாத்துலயுமே கலக்குவானுங்க. ஸோ சென்னையில் அவரை பார்க்கவே முடியாது, பட் இப்ப வந்திருக்காரு. எஸ் பார்க்கலாம். அண்ட் ஒன் டவுன்ல மனோஜ் டீம் ஐசிசி காக. பிரசன்னா டு மனோஜ் ரெண்டு பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. அவங்களுடைய சொந்த ஊர்ல நிறைய மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. அண்ட் இப்போ சென்னையில பார்க்க போறோம் அந்த அழகான ஒரு காட்சியை. பிரசன்னா டு மனோஜ். ஸோ மனோஜ்கான ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் பார்க்கிறோம். லாங் ஆஃப்ல லாங் ஆன்ல. ஸோ லெக் சைடில் ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. And square leg ஒரு fielder. Is Prasanna to Manoj. So வேகம் இருந்தது. umpire signal, it's a wide signal. So இந்த ஓவர்ல ரெண்டாவது வைடு வருதுங்க. டீம் ஐசிசிக்கு கிடைக்கும் 2 எக்ஸ்ட்ராஸ் இந்த ஓவர்ல கிடைச்சிருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு எம்கே பிரதர்ஸ் டீமுக்கு அண்ணன் தர்பீஸ் வாங்கிட்டு போறாரு. இட்ஸ் a quick one. சோ பாடி லைன்ல வேகமாக போடப்பட்ட பந்து ஒரு டாட் பால். சோ பிரசன்னா மனோஜ், சோ ரெண்டு பேருமே ஒரு திக் பென்ஸ். சோ பேட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கும். நிறைய மேட்சஸ் ஒன்னா விளையாண்டுருக்காங்க. இப்போ எதிரெதிரா விளையாடுறாங்க. சோ பாக்குறோம் அந்த ஒரு விஷயத்தை. So next one. And in the leg side la super connection fielder irukanga. Good catch. It's a wicket gone. So Manoj oda wicket edukaraanga inga Prasanna இந்த ஓவர்ல ரெண்டு பிக் விக்கெட் கிளைம் பண்றாரு டீம் MK Brothers காக. Stunning bowling performance, terrific ஆன ஒரு bowling performance போட்டுக்கிட்டு இருக்காருங்க இங்க பிரசன்னா. So big wicket. Manoj departs. New batter for the team ICC. Velacheri 360 Mr. Suresh. இப்போ ஸ்ட்ரைக்ல 360 விளையாடக்கூடிய ஒரு பிளேயருங்க. So 2 டவுன்ல இப்ப களத்துல உள்ள வந்திருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு சிச்சுவேஷன்ல வந்திருக்காரு. சோ பார்க்கலாம் அவருடைய கேம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பிரசன்னா இந்த ஓவர்ல 2 விக்கெட், இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. சோ எம்கே பிரதர்ஸ்காக அடுத்த பந்து. சோ கடைசி பந்து
அவருடைய கடைசி பால். Wow, it's a super punch fielder. It's a catch மிஸ் பண்ணிருக்காங்க. ஒரு டிராப் பார்க்கிறோம், கையில வந்ததுங்க கேட்ச். காஸ்ட்லி டிராப்பா இருக்குங்க. சோ ஒரு ரன்னோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19 ரன்ஸ் போர்டுல வந்திருக்கு. சோ 19 ஓட்டங்களை பெற்றிருக்காங்க டீம் ஐசிசி. சோ செகண்ட் ஓவர் பாத்தீங்கன்னா 3 ரன்னுக்கு போலிங் போட்டிருக்காருங்க பிரசன்னா. சோ 3 ரன்னுக்கு போலிங் போட்டு அதுலயும் 2 விக்கெட் பிடிச்சு கொடுத்திருக்காரு டீம் எம்கே பிரதர்ஸ்க்காக. 2 overs 19 ரன்ஸ் போர்டுல. சோ பிளேயர்ஸ் கொஞ்சம் குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. 3 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தான் பிரேக் டைம். குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய மேட்சஸ் நடத்தணும். இன்னிங்ஸுக்கு பாத்தீங்கன்னா 25 மினிட்ஸ் மட்டுமே தான். சோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸ் டிலே ஆச்சு அப்படின்னா உங்களுக்கான பெனால்டிஸ்லாம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். எஸ். சோ மூணாவது ஓவர் போலிங்ல திரு டீம் எம்கே பிரதர்ஸ்க்காக அண்ட் ஸ்ட்ரைக்ல சுரேஷ். அவருடைய கேட்சை வந்து விட்டுருந்தாங்க. அவருடைய இம்பாக்ட் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம். சோ தேர்ட் ஓவருடைய முதல் பந்து 2 ஓவருக்கு 19 ரன் போர்டுல. சோ திரு டு சுரேஷ். சோ ரொட்டேஷனை பார்க்கிறோம் இங்க லாங் ஆஃப்ல. சோ ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இட்ஸ் a சிங்கிள். ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுக்கிறாரு. ஸ்ட்ரைக்ல புலி கார்த்திக். சுவிட்சுக்கான ஒரு ட்ரை குயிக்கரா வந்ததுனால ஒரு டாட் பால பார்க்கிறோம். சோ திரு நல்ல திங்கிங் இருக்குங்க அவருடைய பந்து வீச்சுல. சோ வேரியேஷன்ஸ், லென்த் டெலிவரிஸ் போடுவாரு. சோ திரு இட்ஸ் அம்பை சிக்னல். இட்ஸ் a white signal. எக்ஸ்ட்ராஸ் மூலமா ஒரு ஓட்டங்கள் வருது டீம் ஐசிசிக்கு. சோ தற்போது வரைக்கும் ரன் ரேட் பார்க்கிறோம். 10 ரன்ல விளையாண்டுகிட்டு இருக்காங்க. சோ புலி 7 பந்துகள்ல 16 ரன் பதிவு பண்ணிருக்காரு. சுவிட்சுக்கான ஒரு ட்ரை ஃபீல்டர் இருக்காங்க. தெளிவா பிளேஸ்மென்ட் பண்ணிருக்காங்க ஃபீல்டர்ஸ். சோ அந்த வகையில ஒரே ஒரு ஓட்டங்கள் மட்டுமே இருக்கும். இட்ஸ் a சிங்கிள். சோ 31வது வருஷம் சீரும் சிறப்புமா நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாபெரும் கிரிக்கெட் திருவிழா. முதல் பரிசு 3 லட்சம், இரண்டாவது பரிசு 2 லட்சம். சோ இந்த 3 நாட்கள். சோ நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்விட்ச் ஷாட் வெளியே வந்து விழுமா. அம்பயர் சிக்னல். இட்ஸ் a பவுண்டரி. சுரேஷ் பேட்ல இருந்து முதல் பவுண்டரியை பதிவு பண்றாருங்க டீம் ஐசிசிக்காக. ஸ்விட்ச் டு லெக் சைடு எல்லா சைடுமே விளையாடக்கூடிய 360 பிளேயர் சுரேஷ். அவரோட பேட்ல இருந்து பவுண்டரி. சோ நெக்ஸ்ட் மேட்ச் ட்ரீம் 11 வெர்சஸ் சவரி சிசி. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 டீம்ஸ் கேப்டன் வந்துருங்க. அடுத்த பந்து சூப்பர் பஞ்ச். சோ பேக்ல தெளிவா ரொட்டேட் பண்ணி விட்டுருக்காரு. அம்பயர் சிக்னல். இட்ஸ் a பவுண்டரி. குயிக்கா 8 ரன் பதிவு பண்ணிருக்காருங்க டீம் ஐசிசிக்காக. அவருடைய கேட்ச விட்டாங்க. இம்பாக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க சுரேஷ். சான்ஸ் கொடுத்தா அவருடைய ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். அந்த வகையில 2 பவுண்டரிஸ். சோ பேக் டு பேக் 4. அடுத்த பால் ஸ்விட்சுக்கான ஒரு ட்ரை இருந்தது. ஒரு குயிக்கர போட்டதுனால ஒரு டாட் பால். சோ டாட்டோட இங்க ஒரு கம்ப்ளீட் ஆகுதுங்க. சோ 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 30 ரன்ஸ் போர்டுல வந்திருக்கு டீம் ஐசிசிக்கு. சோ 3 ஓவர்ஸ் முடிவில் அணியின் எண்ணிக்கை 30. சோ பிரேக் இருக்கும். பிரேக் முடிச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க.
overs 30 runs போர்ட்ல. அடுத்த 40 ட்ரீம் 11 vs சபரி சிசிகான கேம் இருக்க போது. ஒரு பிக் மேட்ச். அடுத்த போட்டி உங்களுக்காக லைன் அப்ல. சோ இந்த மேட்ச் 3 overs 30 runs bowling போட்டிருக்காங்க. அடுத்த 3 ஓவர் குரூஷியல் 3 overs இருக்க போது. சோ bowling attack எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம், பேட்டிங் அட்டாக் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். சோ 3 overs 30 runs. இங்கு வருகை தந்து கொண்டிருக்கும் அன்பண்ணன் உலகான அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இங்கு வருகை தந்து கொண்டிருக்கும் அன்பண்ணன் உலகான அவர்களை விழாக்குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். So 3 overs 30 runs போர்ட்ல. So 4வது ஓவர் bowlingல ஸ்ரீநாத். ஓகே. So power play. So இந்த பவர் பிளே எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். So 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 30. 4வது ஓவர் bowlingல ஸ்ரீநாத். முக்கியமான விஷயம் பவர் பிளே. ஸ்ட்ரைக்ல புலி கார்த்திக் பால் நம்பர் 1. லெக் சைடுல ரொட்டேட் பண்ணிருக்காங்க. 1-2 அப்படின்றத பார்க்கும் பொழுது ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. இட்ஸ் a சிங்கிள். சுரேஷ் இப்போ ஸ்ட்ரைக்ல. So LA Sports YouTube channel லைவ் பார்த்துட்டு இருப்பீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை கொடுங்க. அடுத்த பந்து சுரேஷ் பேட்ல இருந்து ஒரு கிளாசிக்கல் பஞ்ச். இட்ஸ் a பவுண்டரி. 3வது பவுண்டரியை பதிவு பண்றாருங்க டீம் ஐசிசிக்காக. இந்த பவர் பிளேல 2 ஃபீல்டருக்கு கேப்ல அடிச்சாரு. 360ன்ற பேருக்கு உதாரணம் சுரேஷ் அவருடைய நாக்க பார்த்துக்கிட்டு இருக்கும். இட்ஸ் a 4. So field setup பார்க்கிறோம். லெக் சைடுல ஒரு ஃபீல்டர். வாவ், நல்ல கனெக்ஷன். இங்க கேட்சுக்கு வாய்ப்பு இல்லை. சோ ஒரே ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. குட் ஃபீல்டிங். ஒரே ஒரு சிங்கிள். பவுண்டரி போனதுக்கு அப்புறம் ஒரு ரன் மட்டுமே விட்டு கொடுத்திருக்காரு. லென்த் ஏத்தி போட்டாருன்னு சொல்லணும் ஸ்ரீநாத். நல்ல கம்பேக். நெக்ஸ்ட் ஒன் புலி ஸ்ட்ரைக்ல. இட்ஸ் a quick one. வேகம் இருந்தது. அந்த வகையில ஒரு டாட் பால். டாட் பால் தான் எதிர்பார்ப்பாங்க டீம் எம்கே பிரஸ். அந்த வகையில லென்த் கரெக்டா ஏத்தினாருங்க ஸ்ரீநாத். பவுண்டரி, அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள், ஒரு டாட் பால பாக்குறோம். நல்ல கம்பேக் ஃப்ரம் ஸ்ரீநாத். டீம் எம்கே பிரதர்ஸ்க்காக பந்து வீசிக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டு இருக்கும். அடுத்த பந்து சப்பீல் பண்றாங்க. அம்பையர் சிக்னல். வெயிட் ஃபார் த சிக்னல். செக் பண்ணி கொடுப்பாங்க. எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் தேவையில்லை. அம்பையர் டிசிஷன் இஸ் ஃபைனல். அம்பையர் சிக்னல். இட்ஸ் a wicket gone. அம்பையர் டிசிஷன் இஸ் ஃபைனல். கரெக்டா தெளிவான ஒரு முடிவை தான் கொடுப்பாங்க. செக் பண்ணிட்டு கையை தூக்கி இருக்காருங்க எங்க ஸ்ட்ரைட் அம்பையர். இட்ஸ் a wicket. நெக்ஸ்ட் பேட்டர் நெக்ஸ்ட் பேட்டர் நியூ பேட்டர் ஃபார் த டீம் ஐசிசிக்காக. இப்போ களத்துல கண்ணா. முதல் போட்டியில அவருடைய ஆட்டம் பேய் ஆட்டத்தை பார்த்தோம். இந்த போட்டியில இப்போ ஸ்ட்ரைக்ல
களத்துல வராருங்க கண்ணா டீம் ஐசிசிக்காக. சூப்பரான ஒரு ஈட்டர் கண்ணா, ரெஸ்பான்சிபிள், எடுத்து விளையாடக்கூடிய ஒரு பிளேயருங்க. சிச்சுவேஷன்ல பாக்குறோம். புலி சூப்பரான ஒரு நாக் அடி கொடுத்திருக்காரு டீம் ஐசிசிக்காக. ஓப்பனிங்ல இருந்து அவருடைய நாக் இங்க முடிவுக்கு வந்திருந்தது பார்த்தோம். எஸ் ஸ்ரீநாத் டு கண்ணா. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் பவர் பிளே. கடைசி பந்து, பவர் பிளேயோட கடைசி பந்து. சின்ன ஒரு தடுமாற்றம். கடைசி பந்து, பவர் பிளேயோட கடைசி பந்து, நாலாவதுடைய கடைசி பால். தற்போது வரைக்கும் 6 ரன் மட்டுமே விட்டு கொடுத்திருக்காருங்க இங்க ஸ்ரீநாத். அதுல ஒரு பவுண்டரி அடகும். கடைசி பால் ஆஃப் திஸ் ஓவர். Ball, it's a wicket gone. வேகம் இருந்தது, மிஸ் பண்ணிருக்காருங்க இங்க கண்ணா. ஸ்ட்ரெயிட் அவே ஒரு போலரோட என்ஜாய்மெண்ட் பாக்குறோம். அங்க விக்கெட் பிடிச்சதுக்கு அப்புறம் ஜம்ப் பண்ணி சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஒரு பிக் விக்கெட்டிங் ஓவர் கம்ப்ளீட். 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 36. போன ஓவர் பவர் பிளே ஓவர் 6 ரன்ஸுக்கு போலிங் போட்டிருக்காருங்க ஸ்ரீநாத். எக்ஸ்ட்ராடினரி ஓவர் ஃப்ரம் ஸ்ரீநாத். 6 runs 2 wickets எடுத்திருந்தாரு. நியூ பேட்டர் ஃபார் த டீம் ஐசிசி அரவிந்த் இப்போ காலத்துல. பிக் ஹிட்டர் அரவிந்த் இப்போ பார்க்கலாம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 36. கடைசி 2 ஓவர், குரூஷியல் 2 overs பார்க்க போறோம். 5வது ஒரு போலிங்ல சால்மன் பிரசன்னா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் 3 ரன்னுக்கு போலிங் போட்டு 2 விக்கெட் எடுத்திருந்தாருங்க பிரசன்னா. அதை பதிவு பண்றேன். 36 runs போர்ட்ல. 5வது முதல் பந்து பிரசன்னா டு சுரேஷ். 5வது முதல் பந்து, பால் நம்பர் 1. ஒரு ஸ்விட்ச் ஷாட். ஃபீல்டர் இருக்காங்க, கேட்சுக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டாருங்க ஃபீல்டர். அருமையான ஒரு ஃபீல்டிங். 1-2 மாத்தி இருக்காங்க. குயிக்கா ஒரு டபுள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சபரி சிசி கேப்டன் அண்ட் ட்ரீம் 11 கேப்டன் ஸ்டேஜ் கிட்ட டாஸ் போட வந்துருங்க. லென்த் போட்டாரு, கனெக்ஷன் இருந்தது, பட் ஃபீல்டர் கரெக்டா பிளேஸ் பண்ணிருந்தாங்க. அந்த வகையில டபுள் கிடைச்சிருந்தது. செகண்ட் 1. வாவ், சூப்பர் பிளே. ஒரு ரன் 2 ரன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபீல்டர் விரட்டி போகிறார். இங்க டபுள் மாத்திருக்காங்க. ஃபீல்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி ரொட்டேட் பண்றாருங்க இங்க சுரேஷ். அவரோட பேட்ல இருந்து முதல் 2 பந்துகளை 4 ரன் பதிவு பண்ணி கொடுக்கிறாரு டீம் ஐசிசிக்காக. 40 ரன்ஸ் போர்ட்ல. இன்னும் 10 பந்துகள் இருக்கு. 40 ஓட்டங்கள் தற்போது போர்ட்ல இருக்கு. லாஸ்ட் 10 balls. அவருடைய 3வது பந்து. ஆஹா, சூப்பரான ஒரு வேகம். இங்க ஓடுறாங்க 1-2 அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரே ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. இட்ஸ் சிங்கிள். வெயிட் பால்ல நல்ல வேகம் போடுவாருங்க பிரசன்னா. இன்னைக்கு லைட் டென்னிஸ்ல ஃபயர் பால்ல அவருடைய போலிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஓட்டங்கள். அண்ட் இப்போ ஸ்ட்ரைக்ல அரவிந்த். கமெண்ட் செக்ஷன் ஓபன்ல இருக்கு, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ரிப்ளைஸ் வருங்க இந்த போட்டி லைவ்ல. ஒரு ரொட்டேஷன், நல்ல ஃபீல்டிங். சூப்பர் ஓட்டங்கள் மட்டுமே இருக்கும். இட்ஸ் சிங்கிள். ரொட்டேஷன். 2 பேட்டரும் அருமையா ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு பேக்கப். வெல் பேக்கப். ஒரு ஓட்டங்கள். இட்ஸ் சிங்கிள்.
சோ சந்தோஷ் செட்டி கேட்டிருக்காரு ஜெய் கர்நாடகா பெங்களூர் டீம் இருக்கா ப்ரோ? பெங்களூர்ல இருந்து ரெடி டீம் இருக்கு ப்ரோ. நாளைக்கு வராங்க, நாளைக்கு விளையாடுறாங்க. சோ மனோஜ் கேட்டிருக்காரு U11 மேட்ச் அப்ப ப்ரோ? இன்னைக்கு 5:30க்கு சொல்லியிருந்தாங்க, பார்க்கலாம். 3:30க்கு ப்ரோ உங்களுக்கு. சோ கமெண்ட் செக்ஷன் ஓபன்ல இருக்கு, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பந்து. சோ ஒரு ஹிட் பாக்குறோம், ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு ரன்னா 2 ரன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரே ஒரு ஓட்டங்கள் மட்டுமே இருக்கும். இங்க மாத்துறாங்க, ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் இட்ஸ் a wicket gone. ஐந்து ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை Five overs 44, 44. So 44 ரன் பதிவு பண்ணிருக்காங்க டீம் ஐசிசி. சோ வெற்றிவேல் கேட்டிருக்காங்க U11ல செட்டிங் இருக்கானா? தெரியல ப்ரோ, கண்டிப்பா நம்மளுக்கு. சோ இன்சா கமெண்ட் பண்ணிருக்காங்க ஃபிளட் லைட் மேட்சா ப்ரோ இது? இல்ல ப்ரோ, சோ டே மேட்ச் தான் இது. சோ கடைசி ஓவர் 44 ரன் போர்ட்ல. சோ பால் நம்பர் 1 ஃப்ரம் ஸ்ரீநாத். So quick one. So ஒரு டாட் பால பார்க்கிறோம். So நியூ பேட்டர் விக்கி டீம் ஐசிசி காக இப்போ. So next one. So இங்க ரன்ஸ் மாத்துறாங்க, ரன் அவுட் இருக்கும். and it's a wicket gone. So white plus wicket. So விபம் கேட்டிருக்காரு TNPL தினேஷ் இருக்காரா? இருக்காரு ப்ரோ. So ரஜினி ரமேஷ் கேட்டிருக்காங்க ஆல் தி பெஸ்ட் டீம் பவித்ரா 11s. ராகுல் சொல்லிருக்காரு MPT 11s மேட்ச் எப்போ ப்ரோ? இன்னும் 2 மேட்ச் கழிச்சு. So விபம் TNPL தினேஷ் பிக் ஃபேன் அப்படி சொல்லிருக்காங்க. So next batter new batsman in the crease for the team ICC காக இப்போ களத்துல உதயா. சோ இப்போ உள்ள வராருங்க. சையத் வசீர் கேட்டிருக்காங்க ஆல் இன் தி 11 மேட்ச் எப்போ ப்ரோ? சோ மேட்ச் ஷெட்யூல் நான் இன்னும் பார்க்கல ப்ரோ, மேபி இன்னைக்கு இல்ல நாளைக்கு கண்டிப்பா இருக்கும். சோ செக் பண்ணி சொல்றேன். So next one. Umpire signal, it's a white signal. Extras மூலமா ஒரு ஓட்டங்கள் வரும் டீம் ஐசிசிக்கு. So எலி கேமிங் மெசேஜ் பண்ணிருக்காரு முரளி அப்படின்னு போட்டு ஒரு ஃபயர் ஒன் போட்டிருக்காரு. சத்யா MK பிரதர்ஸ் ராக்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. 243 பேர் லைவ்ல இணைஞ்சிருக்கீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. So next one. ஒரு ஷாட்டுக்கான ஒரு ட்ரை அப்பீல் பண்றாங்க இங்க போலஸ். அம்பையர் சிக்னல், இட்ஸ் a not out சிக்னல். ரெண்டு பால் தான் அப்பு, இன்னும் 4 பந்துகள் இருக்கு. நாராயணன் PV சொல்லிருக்காங்க ஸ்ரீநாத் அப்படின்னு சொல்லி ஃபயர் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ட்ரீம் 11 vs சபரி சிசி. 2 டீம் கேப்டன்ஸ் ரெடியா இருங்க. ரொடேஜர் ஷேக்க பார்க்கிறோம், ஒரு ரனுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்ட்ரைட் அவே ஒரே ஒரு சிங்கிள். அதே போல டாஸ் போட வரும்போது 2 டீம் கேப்டன் பிளேயிங் 11 எழுதி கொடுத்துருங்க. இந்த ஆஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரீம் 11 கேப்டன் அண்ட் சபரி சிசி கேப்டன் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க டாஸ் போடுறதுக்காக. கிரண் குமார் PR சொல்லியிருக்காங்க சென்னை கிங் ஆல்வேஸ் சின்னா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்
சோ ரொட்டேட் தி ஸ்ட்ரைக்க பார்க்கறோம். ஃபீல்டர் வச்சிருக்காங்க 1 ஆர் 2 அப்படிங்கறத பார்க்கும்போது ரெண்டு ஃபீல்டர் இங்க ஸ்ட்ரைட் அவே ஒரு டபுள். சோ குயிக்கா ஒரு டபுள பார்க்கறோம். சோ கடைசி இரண்டு பந்துகள். சோ லாஸ்ட் 2 பால் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ். சோ தினேஷ் குமார் எம்பிடி மேட்ச் ப்ரோ, இன்னும் 2 மேட்ச் கழிச்சு எம்பிடி மேட்ச் ப்ரோ. சோ டேஆர் விக்கி லெஃப்டி கிங் சீனா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ கடைசி 2 பந்துகள், 5வது பந்து. ஒரு சுவிட்சுக்கான ஒரு ட்ரை வேகம் இருந்தது. சோ ரன்ஸ் பார்க்கறோம். நீங்க 2 ரன் மாத்துறாங்களா இல்ல ஒரே ஒரு சிங்கிள் மட்டுமே. எக்ஸலண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு இங்க ஸ்ரீநாத். டீம் எம்கே பிரதர்ஸ்காக இந்த ஓவரை போட்டுக்கிட்டு இருக்காரு. கடைசி ஒரு பால் இருக்கு. சோ சத்யா சொல்லிருக்காங்க எம்கே பிரதர்ஸ்ல 3 யங் bowlers யூஸ் பண்றாங்க, இவ்வளவு பெரிய டோர்னமெண்ட்ல கிரேட் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்னது உண்மைதான். சோ யங்ஸ்டர்ஸ்க்கு பார்க்கறோம் இங்க bowling கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ். சோ கடைசி பந்து, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் உடைய கடைசி பந்து. சோ 50 ரன் ரீச் பண்ணிருக்காங்க டீம் ஐசிசி. 50 ரன்ஸ் போர்ட்ல தற்போது. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். சோ நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் சபரி சிசி ட்ரீம் 11 டீம் கேப்டன். சோ இங்க ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க இந்த ஆஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம். சோ லாஸ்ட் பால். சோ நல்ல ஒரு பஞ்ச் ஃபீல்டர் இருக்காங்க. 1 ஆர் 2 அப்படின்னு பார்க்கும்போது 2 ரன்னுக்கு மாத்துறாங்க. ரன் அவுட். வம்பயர் சிக்னல். சங்கடிச்சா விக்கெட் இருக்கும். சோ 2 ரன் கிடைக்குது கரெக்ட்டா? இங்க ரிவ்யூ. சோ bowler 2க்கு ரிவ்யூ. ஓகே. சோ வெயிட் ஃபார் தி சிக்னல். So wait for the signal. So விவேக் சொல்லிருக்காங்க முரளி நம்பர் 1 அம்பையர் இன் சென்னை அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. So after BSF match tomorrow first match ஆமா. So super fashion from Sri Lankan team நாளைக்கு இறங்குறாங்க. So நாளைக்கு முதல் மேட்ச் சாட்டர்டேயோட. ஆனா bowler 2ல விக்கெட். பேட் வந்து ஏர்ல இருந்தது. சோ வந்து விக்கெட். சோ ஒரு ரன் மட்டுமே கிடைக்கும். இல்ல ஒரு ரன் கூட கிடையாது. கரெக்ட். சோ ஒரே ஒரு ரன் மட்டுமே கிடைக்கும். சோ 2வது ரன் bowler 2ல வரும்போது சோ பேட் ஏர்ல இருந்தது. சோ அந்த வகையில விக்கெட். சோ 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 51 ரன் விளையாண்டு 52 அடித்தால் வெற்றி பெறலாம். இந்த போட்டியை டீம் எம்கே பிரதர்ஸ் 36 பந்துகள்ல 52 ஓட்டங்கள் தேவை. சோ நெக்ஸ்ட் மேட்ச் கான டாஸ். சோ 2 டீம் கேப்டன் ட்ரீம் 11 கேப்டன் அண்ட் சபரி சிசி கேப்டன். சோ 2 டீம்ஸ் கேப்டன் இங்க ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. சோ விபம் கேட்டுக்காரு கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ கெயில் கமல் இருக்காரா? இருக்காரு ப்ரோ கெயில் கமல். சாஃப்ட் ஆஃப் கேட்டிருக்காங்க வெற்றிவேல். சோ கேர்ள்ஸ் ஹைஜாக்கர் கமெண்ட் பண்ணிருக்காங்க அஃப்டா பால் பூத் மேட்ச் ஆடலாம் மரியா. சோ விஜய் சஞ்சீவி சொல்லிருக்காங்க கேசிசி முரளி ஃபேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ 2 டீம்ஸ் கேப்டன் ட்ரீம் 11 கேப்டன் அண்ட் சபரி சிசி கேப்டன் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க டாஸ் போடுறதுக்காக. டாஸ் போட்டு துவங்கிப்பதற்காக அன்பு அண்ணன் கேசிசி உலக அண்ணன் அவர்களை டாஸ் போட்டு துவங்கிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
ரெண்டு டீம் கேப்டன், ட்ரீம் 11 கேப்டன் அண்ட் சபரி சிசி கேப்டன் கொஞ்சம் குயிக்கா ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க டாஸ் போடுறதுக்காக. சோ விஜய் சஞ்சீவி சொல்லிருக்காங்க கேசிசி முரளி ஃபேன் பை விஜய் ஃப்ரம் திரிசூலம். திரிசூலம்ல இருந்து முரளி அவருக்கு ஃபேன் கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ கேர்ள்ஸ் ஹைஜாக்கர் மெட்ராஸ் 11 செல்வா ஐ எம் பிக் ஃபேன் ப்ரோ அப்படி கமெண்ட் பண்ணிருக்காங்க. இஸ் 243 பேர் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சோ டாஸ் போட்டு துவங்க வைப்பதற்காக பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் உலக அண்ணன் அவர்கள் டாஸ் போட்டு துவங்கி வைப்பார். அடுத்த போட்டி ட்ரீம் 11 சபரி சிசிக்கான போட்டியா இருக்க போகுது. சோ பிரபாகரன் கேட்டிருக்காங்க மைட்டி பெங்களூர் மேட்ச் எப்போ ப்ரோ? டுமாரோ ப்ரோ மைட்டி பெங்களூர் மேட்ச். விஜய் சஞ்சீவி தொடர்ந்து நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கேசிசி முரளி ஃபேன் பை விஜய் ஃப்ரம் திரிசூலம். சோ பேட்டர் உள்ள வந்துடலாம். எம்கே பிரதர்ஸ் பேட்டர்ஸ் உள்ள வந்துடலாம். வெற்றிக்கு தேவை 52 36 பந்துகள்ல 52 அடித்தால் வெற்றி வெற்றி வெற்றி. நதீம் குரேஷி மெசேஜ் பண்ணிருக்காங்க பிசிசி சந்தோஷ் ஃபேன். சோ கோல்ஸ் ஹைஜாக்கர் கேட்டிருக்காரு நெக்ஸ்ட் மேட்ச் ரித்திக்கு பேட்டிங் தருவாங்களா ப்ரோ? தெரியல ப்ரோ. சோ இந்த நேரத்தில் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் டிவிகே ரகு அவர்களை வருக என வரவேற்கிறோம். ரகு அவர்களை வருக என வரவேற்கிறோம். The new batter, so opening batter for the team, MK brothers காக மணி and விஜய். So ரெண்டு தரமான ஓபனர்ஸ் சோ இப்போ உள்ள வந்திருக்காங்க. வெற்றிக்கு தேவை 52. கொஞ்சம் குயிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் நிறைய மேட்சஸ் நடத்தும். பிளேயர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சோ ஃபீல்டிங் குயிக்கா நிப்பாட்டிடுங்க. டீம் ஐசிசி ஏபி டீம் இருக்கா ப்ரோ? அரேம் பிரதர்ஸ் டீம் இன்னைக்கு இல்ல ப்ரோ. சோ டோர்னமெண்ட்ல இல்ல ப்ரோ. அவங்க சன்னோன் மெசேஜ் பண்ணிருக்காங்க நன்றி மறப்பது நன்று நன்றல்லது அன்றி மறப்பது நன்று அப்படி திருக்குறளே கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ விபம் சென்னை பிசுலஃபி கமல் இட்ஸ் லைக் புரான் அப்படி கமெண்ட் பண்ணிருக்காங்க. இட்ஸ் கமிங் பேக் டு தி கிரிக்கெட். வெற்றிக்கு தேவை 36 பந்துகள்ல 52 அடித்தால் வெற்றி. ரெண்டு ஓபனர்ஸ் ஸ்ட்ரைக்ல விஜய், நான் ஸ்ட்ரைக்ல மணி. நான் உங்கள் முத்து ப்ளீஸ் மூவ். வெற்றிக்கு தேவை 52 ஓட்டங்கள். பால் நம்பர் 1 போலிங்ல பாலா. டீம் ஐசிசி காக முதல் ஓவர் போடுறதுக்காக பாலா 2 விஜய். பால் நம்பர் 1. ஸ்விட்சுக்கான ஒரு ட்ரை இருந்தது, வேகம் இருந்தது. அந்த வகையில முதல் பந்தை டாடோட ஸ்டார்ட் பண்றாருங்க இங்க பாலா. சோ டிவிக்கு ரகு அவர்கள் மேட்ச் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு நமக்கு பின்னால உட்காந்து. வணக்கம். நான் உங்கள் முத்து வணக்கம். ஒரு பிக் ஷாட் அண்ட் ஒரு டாப் எட்ஜ் கேட்சுக்கு வாய்ப்பா இல்ல ஆரா அப்படின்னு பார்க்கும்போது ஃபீல்டர் மேல பார்க்க அண்ட் இட்ஸ் a சிக்ஸர். முதல் ஆற பதிவு பண்றாங்க டீம் எம்கே பிரதர்ஸ்காக. விஜய் பேட்ல இருந்து ஒரு மான்ஸ்டர் ஹிட். சோ பிக் ஹிட்டிங் 6. சோ மணி ஃபேன் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. சரோடைய ஸ்ட்ரைக்க பாக்குறோம். சோ ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். சோ 6 அடிச்ச உடனே தெளிவா ரொட்டேட் பண்ணி கொடுத்திருக்காருங்க ஒரு சிங்கிள். சங்கர நாராயணன் பிக் ஃபேன் ஆஃப் கேப்டன் கூல் விவேக் ட்ரீம் 11 அப்படிங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைக்ல மணி ரெஸ்பான்சிபிளா காலாடக்கூடிய மணி. ஸ்ட்ரைக்ல அடுத்த பந்து. ஸ்ட்ரைக் பட் நல்ல ஸ்டாப். போலர் பாலா 6 கொடுத்ததுக்கு அப்புறம் நல்ல லைன் போட்டுக்கிட்டு இருக்காருங்க எங்க டீம் ஐசிசிக்காக. பாலாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ நல்ல கம்பேக். சோ டாட் பால். கமெண்ட் செக்ஷன் ஓபன்ல இருக்கு, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பந்து. நல்ல கேட்சுக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும்போது நல்ல த்ரோ. ஒரு ரன் மட்டுமே கிடைக்கும். இட்ஸ் a சிங்கிள்.
So quick single. So next match kana toss update பார்க்கும்போது Dream 11 won the toss, so choose to bowl. So Safari CC batting, Dream 11 so bowling. So அடுத்த பந்து. சுவிட்சுக்கான ஒரு ட்ரை இருந்தது, குயிக்கர் போட்டிருக்காருங்க பாலா. So great over, முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 8. So 8 ரன்ஸ்க்கு bowling போட்டிருக்காரு, 6 ரன் கொடுத்தாலும் அடுத்த பந்து அருமையா போட்டு ஓவர் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்திருக்காரு. So முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 8. So round plus C YT சொல்லிருக்காங்க, one of the best initiative for Chennai players and best and biggest tournament acts of KCC family அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அமுல் ராஜ் கேட்டிருக்காங்க, எஸ்எல் ஸ்ரீலங்கா மேட்ச் எப்போ ப்ரோ? நாளைக்கு ப்ரோ. ஸோ விபம் சொல்லியிருக்காரு, எங்கேயோ போச்சுங்க, அந்த டைலாக் நான் மறந்துட்டேன். எஸ் ஸோ பாலாஜி செல்வம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ கேசிசி முரளி மாமா விளையாடலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், அவர் விளையாடல. அவர் இன்னைக்கு கமிட்டி முதல் ஒரு முடிவில் அணி எண்ணிக்கை 8. செகண்ட் ஓவர் போலிங்ல எக்ஸ்பிரஸ் விஜயராஜ் டீம் ஐசிசிக்காக, ஸ்ட்ரைக்ல மணி. சோ பால் நம்பர் 1, சோ விஜயராஜ் டு மணி. So catching வாய்ப்பு and it's a wicket. சிங்கிள் ஆடுறதுக்கான ஒரு முயற்சி இருந்தது, ஃபீல்டர் வச்சு கரெக்டா கையில போய் விழுந்திருக்குங்க. விக்கெட் has been gone. மணி departs. So முதல் பந்திலேயே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாருங்க இங்க விஜயராஜ். The next batter. So new batter for the team MK Brothers காக இப்போ களத்துல big hitter மணி. டீம் எம்கே பிரதர்ஸ்காக இப்போ உள்ள ஸ்ட்ரைக்ல So new batter மணி இப்போ ஸ்ட்ரைக்ல. So கவர்ஸ் திசையில தெரிச்சுக்கிட்டு போது பவுண்டரிக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது and it's a boundary. கண்ணா வந்தாரு, பட் தடுக்க முடியல. ஃபேஸ் பண்ண முதல் பந்திலேயே பவுண்டரி பதிவு பண்ணி கொடுக்குறாருங்க மணி டீம் எம்கே பிரதர்ஸ்காக. வெற்றிவேல் கேட்டிருக்காங்க, ப்ரோ உங்க ஃபேவரட் டீம் எது ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே நம்மளுடைய ஃபேவரட் டீம் ப்ரோ. ஸோ டேலண்ட்டை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா டீமுக்குமே நம்மளுடைய சப்போர்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் a quick one. ஸோ ஒரு ஓட்டங்களுக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கும். இட்ஸ் a single, quick single. So விஜயராஜ் வேகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும். அடுத்த போல் ஸ்டெப் அவுட் பண்ணாரு, வேகம் இருந்ததுங்க. So எக்ஸ்பிரஸ் விஜயராஜ் கிட்ட இருந்து ஒரு டாட் பால். So வேகம் இருக்கும். So அந்த வகையில குயிக்கர் போட்டாரு, ஒரு டாட். So சிக்னேச்சர் 4AK கேட்டிருக்காங்க, ஆப் எப்படி லாகின் பண்றது சொல்லு ப்ரோ. எந்த ஆப் ப்ரோ? எந்த ஆப்னே தெரியல ப்ரோ. சோ பவுண்டரிக்கான வாய்ப்பு and it's a boundary 4. ஃபீல்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இருந்தது கொண்டாங்க. சோ அந்த வகையில சோ பவுண்டரியை பதிவு பண்றாரு இங்க விஜய். 6 பந்துகளை 11 ரன் பதிவு பண்ணியிருக்காரு. குயிக்கா வந்திருக்கு. சோ சூப்பர் ஷாட். சோ கவர்ஸ் திசையில் பவுண்டரி.
சோ வெற்றிவேல் கேட்டிருக்காரு சாமி எந்த டீம் ப்ரோ? சாமி வந்து ஆவாக் ப்ரோ, ஆவாக் டீம். சோ கோபிஸ் லைவ் மேட்ச் பிக்சர்ஸ் ஷோ பண்ணுங்க ப்ரோ. சோ கண்டிப்பா ஷோ பண்ண சொல்றேன் ப்ரோ. சிக்னேச்சர் ஃபார் ஏகே என்டி ஸ்போர்ட்ஸ் லைவ். சோ அதுல லாகின் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் எடுத்து போ. ஸ்விட்ச் திரும்பினாரு, ஒரு சவுண்ட் கேட்குதுங்க and it's a wicket gone. அதிகமான ஒரு வேகம் இருந்தது அந்த வகையில ஸ்விட்ச் திரும்பும் போது விக்கெட் பிடிச்சிருக்காரு. அண்ட் இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 17 17 ரன்ஸ் போர்டுல வந்திருக்குங்க. 17 ஓட்டங்கள். சரத் கேட்டிருக்காரு ஆதிசிசி இல்லையா ப்ரோ? ஆதிசிசி இல்ல ப்ரோ. கமெண்ட் செக்ஷன் ஓபன்ல இருக்கு, கமெண்ட் பண்ணுங்க. சோ என்டி ஸ்போர்ட்ஸ் லைவ் ஆப் எப்படி லாகின் பண்றது சொல்லு ப்ரோ ப்ளீஸ். ஹலோ மைக் டெஸ்டிங். சோ என்டி ஸ்போர்ட்ஸ் வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிட்டு கேசிசி டோர்னமெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க, வரும் பிரதர். ட்ரை பண்ணி பாருங்க. பாலாஜி செல்வம் கேட்டிருக்காரு ப்ரோ ஐபிஎல் கேன்சல் ஆக போகுது அப்படின்னு கவுண்ட் பண்ணிருக்காரு. தெரியல பிரதர். சோ நதீம் குரேஷி பிசிசி சந்தோஷ் அண்ணா ஃபேன் கிளப். சோ 2 over 17 ரன்ஸ் போர்ட்ல. சோ 3வது ஓவர் bowlingல மனோஜ், ஆல்ரவுண்டர் மனோஜ். ஸ்ட்ரைக்ல மணி. சோ பால் நம்பர் 1. பாலாஜி கேட்டிருக்காங்க ஹரி ப்ரோ அருண் கட்டப்பாவை வீடியோல காட்டுங்க, அவர் அண்ணன் டக்கோட்ல இருப்பாரு. ரொட்டேட் பண்றதுக்கான ஒரு முயற்சி இருந்தது. குயிக்கர்மன். சோ மனோஜ் முதல் பந்தை டாட்டோட ஸ்டார்ட் பண்றாருங்க. சோ டீம் ஐசிசி பொறுத்த வரைக்கும் டாட் பால்ஸ் மச் நீடட். சோ முதல் பந்தை டாட்டோட ஸ்டார்ட் பண்றாரு. அருமையான ஒரு டெலிவரி and it's a wicket gone. முதல் பந்துல டாட் போட்டு அடுத்த பந்தை விக்கெட் பிடிச்சிருக்காருங்க இங்க மனோஜ். ஆல்ரவுண்டர் மனோஜ் ஆன் ஃபயர் bowlingல. So new pattern for the team. MK brothers காக இப்போ களத்துல பிகிட்டர் பாலா. போன மேட்ச் அவருடைய ஆட்டத்தை பார்த்து மிரண்டிருப்போம், ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பினிஷ் பண்ணி கொடுத்தாருங்க. சோ இப்போ ஸ்ட்ரைக்ல பாலா. சேம் சிச்சுவேஷன்ல தான் போன மேட்சும் உள்ள இறங்கினாரு. அதே சிச்சுவேஷன்ல இப்ப களத்துல வந்திருக்காரு. So new batter in the crease for the team. MK brothers காக பிகிட்டர் பாலா. சிக்னேச்சர் ஃபார் AK. யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேக்குது ப்ரோ. தெரியல ப்ரோ, நான் கண்டிப்பா கேட்டு சொல்றேன் ப்ரோ. சோ தினேஷ் சொல்லிருக்காரு சூப்பர் மனோஜ். சோ ஜாக்ஸ்பரோ ஜட்டு இல்லையா? சோ இல்ல பிரதர். சோ மிஸ்டர் ஜட்டு சொல்லிருக்காரு ஸ்டோக்ஸ் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் போட்டிருக்காரு. சோ பினாரா பிம்சாரா ஸ்ரீலங்கா மேட்ச் எப்ப டைம்? சோ நாளைக்கு 6:30க்கு. சோ சாட்டர்டே மார்னிங் 6:30க்கு மேட்ச் இருக்கும். சோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல பாலா. ஒரு ஸ்விட்ச் ஹிட் ஷாட் ஃபேஸ் பண்ண முதல் பந்து பவுண்டரியை பதிவு பண்றாருங்க ஸ்விட்ச் ஹிட்ல பாலா. சோ பாலாவும் மனோஜும் நிறைய மேட்சஸ் ஊர்ல விளையாண்டுருக்காங்க. இப்போ சென்னையில எதிர்க்கு எதிராக விளையாடுறாங்க. டீம் MK பிரதேஷ்காக பாலா ஃபேஸ் பண்ண முதல் பந்திலேயே ஸ்விட்ச் ஹிட்ல பவுண்டரி. சரத் ஆர் கேட்டிருக்காரு ரீனா எந்த டீமுக்கு பிளே பண்றாங்க ப்ரோ? ரீனா நான் வந்து பவித்ரா லெவன்ஸ்காக பிளே பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பேகம் இருந்து அப்பீல் பண்றாங்க. இட்ஸ் a டாட் பால். முதல் பந்து பவுண்டரி போனாலும் அடுத்த பந்து பாத்தீங்கன்னா டாட் பால்
டாட் பால மாத்திருக்காரு டீம் ஐசிசிக்காக மனோஜ். சூப்பர் பஞ்ச் ஃபீல்டர் இருக்காக நல்ல ஒரு மிஸ் ஃபீல்டிங்க பார்க்கறோம். பட் பேக்கப் நல்ல ஒரு பேக்கப், ஒரு ஓட்டங்கள் மட்டுமே கிடைக்கும். and it's a single. அவருடைய கடைசி பந்து லாஸ்ட் பால். So Nadeem Qureshi நல்ல commentary. Thank you bro. Thank you so much. So last ball of this over. ஸ்ட்ரைக்கர் திலீப். So மூன்றாவது ஓவருடைய கடைசி பந்து. So Vignesh Dani waiting for Kamlesh bowling. KD fast. ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் பின்னால. வாவ், நல்ல ட்ரைங்க, அருமையான ஒரு ஃபீல்டர் ட்ரை பண்ணாரு. அண்ட் இட்ஸ் a boundary 4 போயிருச்சு. அண்ட் இங்க பவுண்டரியோட இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 26. 26 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்கு. 3 overs completed. The score is 26. So கமலேஷ் எல் சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் மேட்ச் சந்தோஷ் அண்ணா ஃபயரா ஆடுங்க அண்ணா. So MPT அப்படின்னு சொல்லிருக்காங்க. So 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 26. So இன்னும் So 18 பந்துகள்ல 26 ஓட்டங்கள் தேவை. 18 balls 26 runs needed. 18 பந்துகள்ல 26 அடித்தால் வெற்றி வெற்றி வெற்றி. So பிரகதீஷ் பெருமாள் சொல்லிருக்காங்க சூப்பர் கமெண்ட்ரி. தேங்க்யூ சோ மச். சரத்தார் கேட்டிருக்காங்க பல்லாவரம் அரி எந்த டீம் பிளே பண்றாரு ப்ரோ? So I don't know bro, தெரியல எனக்கு. So விக்னேஷ் டேனி கேட்டிருக்காரு நெக்ஸ்ட் மேட்ச் புலியண்ணா நீங்க ஆன பேட் டேனி அவருக்கு வேணுமா? சோ மைக்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்க. புலியண்ணா உங்களுடைய பேட் கொடுங்க. எஸ் 3 ஓவர் முடிவில் அணி எனக்கு 26. இன்னும் 26 ஓட்டங்கள் தேவை. 18 பந்துகளை 26 அடித்தால் வெற்றி. சோ பிரேக் ஓவர் மேட்சை குயிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். டீம் ஐசிசி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சோ பிரேக் ஓவர் இஸ் கமிங் பேக் டு தி கிரிக்கெட். 18 பந்துகள்ல 26 அடித்தால் வெற்றி வெற்றி வெற்றி. சோ இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அட்வொகேட் அசோசியேஷனோட சேர்மன் பார்த்திபன் அண்ணன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். பாலவாக்கம் யூனிவர்சிட்டியோட சேர்மன் அன்பு அண்ணன் பார்த்திபன் அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். 18 பந்துகள்ல 26 அடித்தால் வெற்றி பெறலாம். நாலாவதுடைய முதல் பந்து போலிங்ல பாலான், பால் நம்பர் 1. பாக்கிறோம் அங்க ஒரு மிஸ் ஃபீல்டிங். 1 or 2 அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. இட்ஸ் a single. சாண்டி பிரவீன் சொல்லிருக்காரு நெக்ஸ்ட் மேட்ச் சிவா காய் ப்ரோ ஆன் ஃபயர் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹரி பாபு ட்ரீம் 11 மேட்ச் எப்போ ப்ரோ? நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரோ, ட்ரீம் 11 மேட்ச். முதல் பந்துல ஒரு ஓட்டங்கள் பெற்றிருக்காங்க டீம் எம்கே பிரதர்ஸ். 17 பந்துகள்ல 25 ஓட்டங்கள் தேவை. வெற்றிக்கு தேவை 25 ஓட்டங்கள். பால் நம்பர் 2 ஸ்ட்ரைக்ல திலீப். பார்க்கிறோம் பின்னால ஒரு ஓட்டம் வாய்ப்பு இருக்கும். சிங்கிள். விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பார்த்திபன் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இந்த மாதிரியான டோர்னமெண்ட்டுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணக்கூடிய பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் பார்த்திபன் அண்ணனோட வருகை தற்போது பார்த்துக்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாலா பேட்ல இருந்த சூப்பர் பஞ்ச் அண்ட் இட்ஸ் a maximum.
ஆட்டம் தொடங்கிடுச்சுங்க. பாலா ஆன் ஃபயர், அடிக்கிற வெயில்ல அவர் ஒரு ஃபயர் கொடுக்கிறாருங்க. டீம் எம்கே பிரதர்ஸ்காக 6 பதிவு பண்றாரு இந்த நேரத்துல. இட்ஸ் a maximum. சோ தினேஷ் குமார் கேட்டிருக்காரு, புல்டாக் அண்ணா எந்த டீம் ப்ரோ சொல்லுங்க, அவர் ட்ரீம் 11 ப்ரோ. சாரி பாபு கேட்டிருக்காங்க, சோ ட்ரீம் 11 சந்தோஷ் வெயிட்டிங் ஃபார் பேட்டிங். அவருடைய பேட்டிங்கை பார்ப்போம். அடுத்த பந்து ஒரு ஸ்லோயர் வேரியேஷன், கேட்சுக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது சல்லமா தட்டி விட்டு இருக்காருங்க. இங்க 1-2 மாத்துறாங்க. ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு. அவர் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் வச்சாலே ஒரு ரீச் கிராஸ் பண்ணிடுவாருங்க பாலா. அந்த வகையில டபுள் கொண்டு வராரு. குயிக்கா ஒரு டபுள், ஒரு 6, ஒரு டபுள், குயிக்கா 8 ரன் வந்திருக்கு. கடைசி 2 பந்துகள். லாஸ்ட் 2 பால் ஆஃப் திஸ் ஓவர். அவருடைய 5வது பந்து ஸ்ட்ரைக்ல பாலா. பாக்குறோம். லெக் சைட்ல க்ளோஸ் ஆடி இருக்காங்க. 1-2 மாத்துறாங்களா? இல்லை, ஒரே ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. இட்ஸ் a single. கடைசி பந்து. மணி கேட்டுக்கிற சென்னை புர்ஷி எந்த டீமுக்கு ஆடுறாங்க சொல்லுங்கண்ணா. தெரியல பிரதர். பவித்ரா 11. பவித்ரா 11 விளையாடுறாங்க. நல்ல கீப்பிங், அருமையான ஒரு கீப்பிங். இங்க ஒரு பாலாவோட பெரிய டைவ் பார்க்கிறோம். இங்க ஒரு ரன் கிடைக்கும் அண்ட் சிங்கிளோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 38. 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 38. சென்னை புர்ஷி புலி, கேசிசி புலி. கென்னி கார்த்திக் கேட்டிருக்காங்க, கட்டப்பா எந்த டீமுக்கு விளையாடுறாரு ப்ரோ? ட்ரீம் 11க்கு விளையாடுறாரு ப்ரோ. கோகுல் கிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க, ப்ரோ ஸ்ரீலங்கா தனுஷ்கா எந்த டீம் ப்ரோ? சூப்பர் ஃபேஷன். 38 ரன் போர்டுல வந்திருக்கு. So 14 ஓட்டங்கள் தேவை. 12 பந்துகள்ல 14 ஓட்டங்கள் தேவை. So ball number 1. So cross வந்து நல்ல கேட்ச். இங்க கீப்பர் கேட்ச பாக்குறோம். அப்பீல் பண்றாங்க. அம்பையர் சிக்னல், இட்ஸ் a wicket gone. So முதல் பந்திலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாருங்க இங்க மனோஜ். சூப்பரான ஒரு கேட்ச். So ரிக்கி கீப்பிங்ல குட் கேட்ச். So கமெண்ட் செக்ஷன் ஓபன்ல இருக்கு. 243 பேர் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. So new batter for the team MK Brothers-காக களத்துல ஸ்ரீநாத். அவருடைய bowling performance பார்த்தோம். So பேட்டிங்ல உள்ள வராருங்க. So பார்க்கலாம் அவருடைய நாக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. So மனோஜ் முதல் பந்திலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. 11 பந்துகள்ல 14 அடித்தால் வெற்றி. 11 balls 14 runs needed. 11 பந்துகள்ல 14 அடித்தால் வெற்றி. இந்த கேசிசி டோர்னமெண்ட்டுக்கு ஒரு பிஸி ஷெட்யூல்ல வருகை தந்திருக்கும் சென்னைக்கா அவரை வருக வருக என வரவேற்கிறோம் விழா குழுவின் சார்பாக. சாரதி கேட்டிருக்காங்க, டால்மன் பரத் எந்த டீம் ப்ரோ? ஆலந்தூர் 11s. ஆஃப் தி சிலர் ரொட்டேட் பண்ணிருக்காங்க. ஃபீல்டர் உள்ள இருந்தாங்க, பட் பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்கும். and it's a 4. முதல் பவுண்டரி வருதுங்க. சோ இந்த ஓவர்ல ஸ்ரீநாத் ஃபேஸ் பண்ண முதல் பந்திலே பவுண்டரியை பதிவு பண்றாரு. ஆஃப் தி சிலர் அப்படியே தட்டி விட்டாரு. இட்ஸ் a 4. சோ ஹரிஹரன் கேட்டிருக்காங்க, யுனைட் 11 மேட்ச் அப்ப ப்ரோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 4 o'clock அப்படி இல்லைன்னா ஒரு இன்னைக்கு நடக்கும் ப்ரோ. சோ நெக்ஸ்ட் ஒன். சோ நல்ல ஒரு கனெக்ஷன் கையில and it's a wicket gone. சோ 4 போனதுக்கு அப்புறம் விக்கெட் பிடிச்சிருக்காருங்க இங்க மனோஜ். நெக்ஸ்ட் பேட்டர்.
சோ உமர் அப்துல்லா கேட்டிருக்காங்க சாகர் பண்டாரி எந்த டீம் ப்ரோ? ஐ டோன்ட் நோ ப்ரோ, அவர் எந்த டீம் விளையாடுறாருன்னு எனக்கு தெரியல. So Nadeem Qureshi, a big thanks for LI Sports for telecasting the live match. Thank you for your love and support. Subscribe பண்ணி support பண்ணுங்க. So new batter for the team MK Brothers காக இப்போ காலத்துல பிரசன்னா, ரெண்டு பேட்டர்ஸ் இப்போ காலத்துல. So பிரசன்னா and பாலா இப்போ இருக்காங்க. ஸோ கென்னி கார்த்திக் மேட்சோட ஃபிக்ஸஸ் இருந்தா ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ ட்ரை ப்ரோ, சொல்லி போட சொல்றேன். நெக்ஸ்ட் ஒன் சாத்தி சிலரோட போயிருக்காங்க கேப்ல, நல்ல ஃபீல்டிங். ஸோ புலி ஒரு ரன் மட்டுமே கிடைக்கும். இட்ஸ் சிங்கிள் ஸ்ட்ரைட் அவே, குவிக் சிங்கிள். ஸோ 7 பந்துகள்ல 15 ஓட்டங்களை பெற்றிருக்காருங்க இங்க பாலா. 7 balls 15 ரன் மேட்சை முடிச்சு கொடுக்கிறார் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான ஃபிக்சர்ஸ் நம்ம போட போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. ஸோ ஒன் ஹேண்ட் ஷாட். ஸோ நல்ல ஃபீல்டிங். ஸோ 1-2 மாத்திருக்காங்க. இட்ஸ் அ குயிக்கா ஒரு டபுள். ஸோ பாலாவுடைய நாக் இன்னைக்கு டே ஃபுல்லாவே அருமையா இருக்குங்க. ஸோ இந்த மேட்ச் தற்போது வரைக்கும் சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்காரு. ஓவருடைய கடைசி பந்து, லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். And super punch and inga oru shot. It's a maximum 6. So 6 oda inga over complete ஆகுது. ஸ்கோர் 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 51. So மேட்ச் இங்க டிரா ஆகுது. வெற்றிக்கு தேவை ஒரு ஓட்டங்கள். பாலா அவரோட பேட்ல இருந்து கடைசி பால்ல ஒரு 6 பதிவு பண்ணிருக்காருங்க. டீம் MK பிரதர்ஸ்காக வெற்றிக்கு தேவை ஒரு ஓட்டங்கள். 6 பந்துகள்ல 1 அடித்தால் வெற்றி வெற்றி வெற்றி. So பிரபாகரன், all the best to Dream 11 பின் கமெண்ட் பண்ணிருக்காங்க. So உங்களுக்கான ஃபிக்சஸ் ஸ்கிரீன்ல வரும். So ஒரு ஓட்டங்கள் தேவை. எஸ் ரோடேல சேக்க பார்க்கிறோம். and இந்த வின்னிங் ரனோட இந்த மேட்சை வின் பண்றது டீம் MK பிரதர்ஸ். விளையாண்ட 2 மேட்சுமே வெற்றி பெற்று நல்ல ஒரு நிலையில இருக்காங்க டீம் MK பிரதர்ஸ். பாலா ஒரு பெரிய நாக் ஆடி கொடுத்திருக்காருங்க. இந்த மேட்சும் டீம் வெற்றி பெறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாக், பேர் சொல்லும் நாக் ஆடி கொடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள் பாலா அண்ட் வாழ்த்துக்கள் டீம் MK பிரதர்ஸ். ஹார்ட் லக் டு தி டீம் ICC. இன்னும் கொஞ்சம் ரன் அடிச்சிருந்தா டஃப் ஃபைட்டா இருந்திருக்கும். நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. போலர்ஸ் பாராட்டி ஆகணும். மேட்ச் வந்து லூஸ் பண்றாங்க. பட் இன்னொரு மேட்சும் இருக்கு உங்களுக்கு. ஓப்ப விட்டுற கூடாது. அண்ட் பார்க்கலாம்.